ராவல்பிண்டியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று இரவு ராவல்பிண்டி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகின்ற சூழ்நிலையில் ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக, ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. ராவல்பிண்டியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரம் இன்று இரவு அங்கு ராவல்பிண்டி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இந்திய ட்ரோன்களே தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியிருந்தார். எந்தவிதமான பதிலடி கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் இந்தியாவின் தரப்பில் எடுக்கப்படும் என்று அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இராணுவமும் நமது நாட்டிலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. எதிர்க்கட்சியினருக்கும் அழைத்து அது தொடர்பாக விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில் கிரிக்கெட் மைதானத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய ட்ரோன்கள் தான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக புகார்கள், குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதியிலும் அதே போல லாகூர் பகுதியிலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதில் பொதுமக்கள் அலறி எடுத்துக்கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்ததை நாம் பார்த்திருந்தோம். அதே போல அங்கு இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் சைரன் சத்தம் கேட்டதால் மக்கள் பதறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். இதற்கும் குற்றச்சாட்டு பாகிஸ்தான் தரப்பில் வைக்கப்பட்டது. அதே போல பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை தாக்குதலை வழிமறித்து இந்தியா வெற்றிகரமாக அதை முறியடித்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ட்ரோன் தாக்குதலால் பாகிஸ்தானை திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் தூக்கமில்லாமல் தூக்கத்தை தொலைத்து எங்கே எப்போது குண்டு வெடிக்குமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலேயே பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் சொந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்களை குண்டு வைத்து 12 பேரை கொலை செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாக இருந்தது. இதற்கும் இந்தியா தான் காரணம் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது பாகிஸ்தான் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு அந்த நாட்டினுடைய தீவிரவாதிகளே காரணமாக இருக்கிறார்களோ என்று உலக நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணம், இந்திய ட்ரோன்கள் தான் காரணம் என்றும் இந்திய தரப்பில் குற்றச்சாட்டினை வைத்து வருகிறது பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தான் இராணுவமும். இதற்கிடையே அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களால் கதிகலங்கி நிற்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவம். லாகூர், கராச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ராவல்பிண்டியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் மீதும் தற்கொலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்கள் சிதறி இருக்கின்றன என்பதையும் பார்க்கின்றோம். ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இன்று இரவு அங்கு போட்டி நடைபெறுவதாக இருந்த சூழ்நிலையில் தற்போது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஒரு பதற்றமான சூழல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் இராணுவம் இதற்கு இந்திய ட்ரோன்கள் தான் காரணம், இந்தியாவினுடைய இராணுவம் தான் காரணம் என்று குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ட்ரோன் தாக்குதலால் பாகிஸ்தான் இராணுவம் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டு அரசும் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அடுத்தடுத்து வரக்கூடிய தாக்குதல்களின் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் பாகிஸ்தான் அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்த்சர் பகுதியை நோக்கி சீன தயாரிப்பு வெடிகுண்டை வெடிக்கச் செய்யலாம் என்று அங்கிருந்து தாக்குதல் தொடுத்தது. அதை வெற்றிகரமாக நள்ளிரவிலேயே முறியடித்து இந்திய இராணுவம் சாதித்திருக்கிறது. இதுபோன்று தாக்குதலை முறியடிக்கக்கூடிய வகையிலான பல்வேறு ஆயுதங்களை இந்தியா வசம் இருக்கக்கூடிய நிலையில் இந்திய இராணுவம் அதில் சிறப்பாக கையாளக்கூடிய திறன்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுடைய எந்தவிதமான எதிர்ப்பையும் பாகிஸ்தானுடைய எந்தவிதமான தாக்குதலையும் முறியடிக்கக்கூடிய திறனை இந்திய இராணுவம் பெற்றிருக்க என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களினால் திணறிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவம் மற்றும் பாகிஸ்தான் அரசு. அந்நாட்டு இராணுவம் திணறிக் கொண்டிருக்கிறது, அரசும் திணறிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் மருத்துவ அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக பணிக்கு அனைவரும் திரும்ப வேண்டும், அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் பணியாளர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் என்றெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பஞ்சாப், லாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அரசும் இராணுவம் திணறிக் கொண்டிருக்க என்பதை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால்
ஆபரேஷன் சிந்தூரிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை பாகிஸ்தானுக்கு எதிராக, தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய அரசு எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தானுடைய இராணுவம் திணறி வருகிறது. இதற்கிடையே சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ட்ரோன் தாக்குதலால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைக்கு நோக்கி நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளும் பாகிஸ்தானுடைய தீவிரவாத ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்த்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் இது போன்ற இராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐநாவினுடைய பொதுச் செயலாளரும் இரு நாடுகளும் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது, இது ஒரு போராக மாறக்கூடாது என்பதும் பேசி தீர்க்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்திய அரசின் சார்பில் தீவிரவாதத்திற்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை, தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை அனைத்து நாடுகளுக்கும், ஐநா இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும், ஆசியாவுடைய வளர்ந்த நாடாக கருதப்படக்கூடிய சீனா, ரஷ்யா உள்ளிட்ட ஐரோப்பிய மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இதுபோன்ற தாக்குதல்கள் சம்பவங்கள் பாகிஸ்தானிலிருந்து தொடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் பார்க்கின்றோம். இதில் இந்தியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது.